உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவா பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா, மிக முக்கியம் அப்படிங்கிறது தொழில் தான். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் இருந்தா தான் அடுத்த கட்ட நகர்வுல நம்முடைய லைஃப்ல எல்லாமே நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன படிச்சு முடிச்ச உடனே நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஒரு சிலர் வந்து அந்த வேலைக்காக நெறைய முயற்சி எடுப்பாங்க. ஆனா, நல்ல வேலையே அவங்களுக்கு கிடைக்காம கிட்டத்தட்ட புடிக்காத வேலையிலேயே போயிட்டு அந்த வேலையில ஜாயின் பண்ணி கஷ்டப்பட்டு லாஸ்ட் வரைக்குமே ஒரு அங்கீகாரம் இல்லாமயே போயிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட வருடங்கள் மட்டும் இல்லாம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னோட ட்ரெயின் பார்க்க வந்தவங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசு, 50 வயசு இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, இன்னுமே நல்ல வேலை இல்லைன்னு சொல்றவங்களையும் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 20, 30 வருஷம் வேலை செஞ்சு கூட, "சார் எனக்கு ஒரு நல்ல ஜாப் இன்னும் கிடைக்கல சார்ன்னு" சொல்றாங்க. காரணம் அப்படின்னு நம்ம நெறைய விஷயங்கள் இருக்கு. அது வந்து சுய ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில்காரகன் அப்படின்னா வந்து நம்முடைய ஜாதகத்துல 10வது வீடு தொழில் ஸ்தானம்னு சொல்லலாம். 14வது வீடு லாபகிரம் லாபஸ்தானம்னு சொல்லுது. இந்த 2 வீட்டுக்குடைய அதிபதிகளும் ஒரு சுய ஜாதகத்துல பலம் வாய்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னாலும், அல்லது 10ஆம் அதிபதி 14வது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும், அல்லது உங்க சுய ஜாதகம் தொழில் விருத்தி யோகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே, படிச்சு முடிச்சுனா நல்ல ஜாப் கிடைச்சிரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு சிலர் வந்து அரசு மருத்துவரா இருப்பாரு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ ஃபீல்ட்ல படிச்சுட்டு தனியார் மருத்துவமனையில நல்ல டெவலப்மெண்ட்டா இருப்பாரு. ஒரு சிலர் நல்ல கிளினிக் வச்சு டெவலப்பா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பிசினஸ் பண்ணி நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு நல்ல நல்ல வேலையில இருந்துட்டு வருமானம் தேடுறவங்களா இருப்பாங்க. இந்த மாரிலாம் இருக்கிறதுக்கு காரணமா இந்த 10ஆம் வீடு அதிபதி பலம் பெற்று இருந்ததுன்னா, இந்த யோகத்த குடுத்துரும். அல்லது வந்து பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம், பிறந்திருக்கக்கூடிய ராசி, லக்னம் பலமா இருந்திருந்தாலோ, அல்லது உங்களுடைய பிறப்பு திசை, இப்ப நடக்கக்கூடிய திசை, அதோடைய செயல்பாட்ட பொறுத்து உங்களுக்கு பிசினஸ் வேலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்றம் தாழ்வுகள் இருக்கும். ஒரு மாரி நல்ல முன்னேற்றத்தோட பயணிப்பாங்க. அப்போ ஒரு வீக்னஸா இருக்கு அப்படின்னு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாவே நம்மளுடைய ஜாதகத்துல அது பலம் வாய்ந்த கிரகங்களுடைய தன்மை வீக்கா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா பலம் இழந்து தான் காணப்படுவோம். அப்ப எங்க போனாலும், எத செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாத மாரியே ஃபீல் பண்ணுவோம். அதுதான் இப்ப உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். நீங்க இன்னைக்கு உங்களுடைய வேலையில நெறைய சிரமங்கள சந்திக்கிறீங்க. அல்லது நான் பிசினஸ் பண்ற நெறைய தோல்விய சந்திக்கிறீங்க. அல்லது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் மட்டுமே எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிட்டிவ் பாசிட்டிவ் பண்ணணும். அத வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுக்கிரன் வந்து பலம் வாய்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே பலம் இழந்து இருக்கிறாருன்னா, அவர ஆக்டிவேட் பண்ணணும். ராகு பலம் இழந்து இருக்கிறாரா அப்படின்னா, அவர ஆக்டிவேட் பண்ணணும். இந்த மாரி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய கிரகத்த ஆக்டிவேட் பண்ணிட்டு, உங்களுக்கான தகுந்த வேலை என்ன? ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு நீங்க முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாம, உங்க சுய ஜாதகம் தொழில் ஒத்து வருதா? உங்களுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யணும். அத தான் நீங்க எடுத்துக்கணும். அல்லது கலைத்துறையில தான் இருக்கணும் அப்படின்னா, கலைத்துறை சார்ந்து கூட டெவலப்மெண்ட் ஆயிருவீங்க. ஒரு சிலர் ஐடியா இல்லாம இருப்பான். என்ன தொழில் செய்றதுன்னே தெரியாது. ஆனா வந்து முதலீடு போட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிசினஸ்ல இறங்கிருவான். ஆனா பெரிய டெவலப்மென்ட் இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான தொழில் என்ன? அது உங்களுக்கு செட் ஆகுமா? உங்களுக்கு அரசு வேலை ட்ரை பண்ணா கிடைக்குமா? அல்லது தனியார் துறையில தான் நீங்க வேலை செய்யணுமா? அல்லது வெளிநாடு பயணம் செஞ்சா தான் நல்லா இருக்குமா? இல்ல ஃபேமிலிலருந்து வெளிய இருந்தா தான் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும் ஜாதகம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால டீப்பா அனலைஸ் பண்ணுங்க உங்க சுய ஜாதகத்த. நெறைய பேருக்கு சுய ஜாதகமே இருக்கிறது கிடையாது. தெளிவா இருக்கிறது இல்ல. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் டைமே கேட்டா கூட டைம் சார் 4 மணியான்னு தெரியல, 4:30 மணியான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 5 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிஷம் கூட அந்த திசாபுத்தி இருப்புகள் மாறதுக்கு வாய்ப்புண்டு. லக்னம் மாறதுக்கு வாய்ப்புண்டு. நட்சத்திரம் மாறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால சுய ஜாதகம் நீங்க நல்ல முறையில தெளிவுபடுத்தி வச்சுக்கங்க. உங்களோட சுய ஜாதகம் இல்ல அப்டின்னா, அதையும் நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழ இருக்கு. அதையும் நீங்க சேவ் பண்ணிட்டு உங்க சுய ஜாதகம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. அதே மாரி உங்க சுய ஜாதக டீட்டெயிலா பார்த்து உங்களுக்கு என்ன தொழிலு, எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கனாலும், நம்முடைய நம்பர் வந்து சேவ் பண்ணிட்டு எனக்கு வாழ்ந்த ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து பார்க்கனாலும் விருப்பப்பட்டாலும் பார்த்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு. நேரு ஒரு நாள் வாங்க. கண்டிப்பா எல்லா வேலையும் எல்லா நாளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.